என்ன நான் வந்ததுமே மூடி வைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? காமிங்க என்னன்னு. ஒன்றும் இல்லைன்ற அப்புறம் என்ன காமிக்கிறது? அந்த பிள்ளைங்க அனுப்பின போட்டோ தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை. எங்க காமிங்க. இல்லை. இல்லைன்னா காட்டுங்க. காட்ட முடியாது. என்ன இப்படி பேசுறீங்க? தேர்தல் ஆணையம் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன தேர்தல் ஆணையம்? என்ன தேர்தல் ஆணையமா? அங்க பீகார்ல எல்லாம் என்ன இருக்கிறவங்கள இறந்து போயிட்டாங்கன்றாங்களாம், இறந்தவங்கள இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு லிஸ்டா கொடுறானா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வந்து கோர்ட்லயே கொண்டுட்டு போய் இறந்து போனவங்க அப்படின்னு நீக்கினவங்கள கொண்டுட்டு போய் காட்டி இருக்கிறாங்க. பழைய சினிமாவில எல்லாம் வரும்ல, அதாவது கடைசி நேரம் செத்து போயிட்டாங்கன்னு எல்லாம் இருக்கும்போது கடைசி நேரம் இறந்து போனவங்களை கொண்டு வந்து காட்டுவாங்களே, அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு. ஏன் காட்டிட்டா நாங்க தெரிஞ்சுட்டு போறோம் அதுவா இல்லையான்னு, அப்புறம் என்ன இல்ல இல்லன்னு ஒழிச்சு வைக்கிறீங்க, அதுல மிரட்ட வேற செய்றீங்க. தேர்தல் ஆணையத்தை ஒப்பிட வேண்டாம், அந்த அளவுக்கு எல்லாம் நான் தவறு பண்ணல, மறைக்கவும் இல்லை. அதனால தேர்தல் ஆணையத்தை ஒப்பிட வேண்டாம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாங்க ஒழிச்சதெல்லாம் அப்படிதானே சொல்ல வரீங்க? அதுதான் என்ன அதுதான் உங்கள்கிட்ட உண்மை இருக்கும்போது அதை வெளியிடுறதுல என்ன தப்பு அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆமா, அதாவது என்ன சொல்ல வர்ற, மடியில கனம் இல்லைனாக்க வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன். உங்க மடியில கனம் இருக்கு, அதுக்குதான் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதனாலதானே மறைக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் உண்மை. ஆமா, தப்பு இருக்கவும் தான் மறைச்சு வைக்கிறாங்க. ஆமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதா, விட்டுற வேண்டியதா. அதை எப்படி விட முடியும்? அதாவது மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு உரிமை, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறதே அந்த ஓட்டு உரிமை தான். அதுலயே அதை நடத்துற தேர்தல் ஆணையமே இத்தனை குளறுபடி பண்ணா அது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும்? அதை எப்படி விட்டுட்டு போயிட முடியும்? அப்புறம் எதுக்கு மக்கள் இருக்கிறாங்க? அதெல்லாம் தட்டி கேட்காம இருக்க முடியுமா? அப்ப குடும்பத்திலே அது மாதிரிதான் அப்படின்ற. ஏங்க, பல குடும்பம் சேர்ந்ததுதான் ஊரு, பல ஊர் சேர்ந்ததுதான் மாவட்டம், பல மாவட்டம் சேர்ந்தது மாநிலம், மாநிலங்கள்லாம் சேர்ந்ததுதான் நாடு. அப்புறம் இங்க இருக்கிறதா அங்க இருக்கு. முதல் நீங்க திருந்துங்க, தேர்தல் ஆணையமும் திருந்துதான்னு பார்க்கலாம். சரி, முயற்சி பண்றோம். என்ன முயற்சி பண்றீங்க? அதாவது இதுனா முயற்சி பண்ணி பக்கத்துல இருந்து திருத்தலாம். தேர்தல் ஆணையத்தை அப்ப கேள்வி கேட்டுதானே ஆகணும். சரி, உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தாக்க கண்டிப்பா அது எங்கேயும் தவறு நடக்காம பார்த்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.